ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. டைம் அண்ட் ஒர்க்கில் கொஸ்டினை வந்து டஃப் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பார்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு வேலையை 5 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 8 பெண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான திறமை விகிதம் என்ன? ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடத்தின பார்ட்டில் இருக்கிற அந்த ஃபார்முலா வச்சு தான் வரப்போகுது. சரிங்களா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மேனு, டேஸு, ஹவரு, ஒர்க்கு, ருபீஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த சம்லாம் வரப்போகுது. ஸோ அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை ரீகால் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் திறமை விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திறமை விகிதம் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமைகளோட விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா? திறமைகளோட விகிதம் கண்டுபிடிச்சி அதை வந்து நாட்களை நம்ம மாற்றும் போது என்ன பண்ணியிருப்போம்னா, அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்க சொல்லியிருப்பேன். அதாவது 1:2ங்கிறது திறமையோட விகிதம்னா 2:1ங்கிறது அவங்க நாட்களோட விகிதமாக வந்திருக்கும். அந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சரியா? அதே வேலையை அப்படின்னா அதே ஒன்று தான் வரப்போகுது. 8 பெண்கள், சரிங்களா, 8 பெண்கள் 15 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே நமக்கு டேட்டா வந்து இருக்கும். ஓகே, நம்ம எதையும் வந்து இங்கே கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து விகிதம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது அப்படியே விகிதம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். இந்த ஈக்குவல்ட்டை வந்து அப்படியே விகிதமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் 4 3 12, 5 3 15, இது 1 5, இதுவும் 1 5 கேன்சல் ஆகிடுச்சு. இது 1 4, இதில் 2 4 இருக்குது. இப்போ நமக்கு விகிதம் வந்து 1:2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே எடுக்கிறதுனால இது வந்து நாட்களோட விகிதம். சரிங்களா? நாட்களின் விகிதம். ஆனால் நமக்கு வந்து என்ன வேணும்? திறமையோட விகிதம் வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சைடு எழுதுறது ஃபுல்லாக நம்ம யாரோட வேல்யூன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆண்களோட வேல்யூ மட்டும் தான் இந்த சைடு ஃபுல்லாக எழுதியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஆண்கள். ஓகேவா? இந்த சைடு எழுதுறது வந்து பெண்களோட வேலையை நம்ம எழுதியிருப்போம். அப்போ இந்த சைடு வந்து பெண்கள். ஓகேவா? அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள விகிதம் தான் வந்து நாட்களோட விகிதம் தான் 1:2. இதை திறமையோட விகிதமாக மாற்றணும் அப்படின்னும் போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துருந்தா 2:1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட திறமைகளோட விகிதம். ஓகே, புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள விகிதம். சப்போஸ் கொஸ்டின் வந்து மாற்றி வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள திறமைகளோட விகிதம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் திறமையோட விகிதம் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு இது ஆக்சுவலாக என்னது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள விகிதமா? இப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் கேட்டாங்கன்னா இது அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதான். 1:2 தான் இப்போ வரும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது நாட்களோட விகிதம், அதை திறமையோட விகிதமாக மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்களுக்கும் பெண்களும் மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள திறன் விகிதம் யாது? ஸோ இதுவும் என்ன பார்த்த சம்மர் தான், திறமையோட விகிதம் தான் கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் அந்த மேனு, டேஸு, ஹவர் அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி, சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? பெண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்கள், அடுத்து ஆண்கள். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கணும். இப்போ 20 பெண்கள். ஓகேவா? 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 ஈக்குவல்ட்டு, ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ஆண்கள் 15 நாட்களாக அதே வேலையும் சொல்கிறாங்க. அப்போ 1. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம விகிதமாக கன்சிடர் பண்ணி மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பாருங்கள், இந்த 16 கேன்சலு. இப்போ நம்ம இதை வந்து 5ஆல் அடிக்கலாம். 4 5 20, இதில் 3 5 15. அப்போ 4:3 அப்படிங்கிறது நாட்களோட விகிதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது நாட்களோட விகிதம். சரிங்களா? இப்போ நமக்கு திறமையோட விகிதமாக மாற்றணும் போது இது அப்படியே ஆப்போசிட்டு. அப்போ 3:4 அப்படிங்கிறது தான் இவங்களோட திறமையோட விகிதம். சரிங்களா? அப்போ இதுதான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கிடையாது. அவங்க யாருக்கு வந்து திறமையோட விகிதம் கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நம்ம வந்து இந்த ஆன்சர் வந்து யாரோட விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற திறமையோட விகிதம் தான் 3:4. ஆனால் அவங்க கேட்குறது வந்து பாருங்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள திறமையோட விகிதம் கேட்குறாங்க. அப்போ ஆண் பெண் மாற்றி கேட்குறாங்க. அப்போ இந்த விகிதத்தை, திறமையோட விகிதத்தை அப்படியே வந்து மாற்றிக்க வேண்டியதான். 4:3. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? நீங்கள் இதையும் குழப்பிக்க கூடாது. ஓகேவா? இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? தேர்ட் சம் பாருங்கள். 20 ஆண்கள் அல்லது 24 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கலாம். அதே வேலையை 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கலாம்?
ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற சம்மில் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? மற்றும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் பண்ணி எடுக்கணும், மற்றும்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அது என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் சொல்கிறாங்களா, அப்போ 20 ஆண்கள் வந்து மேனுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எம்ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவலு அல்லதுனா ஈக்குவல் சொல்லியிருக்கேன். 24 பெண்கள், 24 உமன். சரிங்களா? டபுளி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இவங்க ஒரு வேலையை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? 20 நாட்களில் டேஸில் முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதே வேலையை 30 ஆண்கள், ஓகேவா, 30 ஆண்கள் மற்றும் சொல்கிறாங்களா, மற்றும்னா என்ன, ப்ளஸ்ஸு, ஓகேவா, 12 பெண்கள் சேர்ந்து, ஓகேவா, 12 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் கொஷினு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னா அந்த மேன், டே, ஹவர் அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? அந்த ஃபார்முலா காமனு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க அந்த டேட்டாவிலேருந்து என்ன பண்ணணும்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிலேட் பண்ணி ஒரு மென் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உமனுக்கு வந்து சமம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க, இதை வந்து நம்ம ஒரே டேர்முக்கு மாற்றணும். சரிங்களா? ஒன்று இது ஃபுல்லாக வந்து ஆணுக்கு மாற்றணும், அப்படி இல்லைனா இது ஃபுல்லாக வந்து பெண்களுக்கு மாற்றணும். அதை மாற்றி நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ புரியாது, இப்போ சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கு ரிலேட் பண்ணணும். அப்போது 20 மென்னு வந்து யாருக்கு சமம், 24 உமனுக்கு சமம். சரிங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா இதை 4ஆல் அடிக்கலாமா. ஸோ இதில் 5 4 20, இது 6 4 24. சரிங்களா? அப்போ 5 மென் வந்து 6 உமனுக்கு சமம். ஓகேவா? இப்போ ஒரு மென் வந்து எத்தனை உமனுக்கு சமம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 5 வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஒரு மென் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சமம், 6/5 உமனுக்கு சமம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மெனுக்கு எவ்வளோ உமன் வந்து சமம்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று நம்ம மென்னை வந்து உமனாக மாற்றலாம், அப்படி இல்லைனா உமனை வந்து மென்னாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம ஒரு மென்னு வந்து கண்டுபிடிச்சாச்சா. ஸோ அப்போ நம்ம இந்த 30 மென்னை வந்து உமனாக மாற்றிக்கலாம். ஓகேவா? அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 இந்த மென்னுக்கு பதில் நம்ம என்ன போடலாம், 6/5 உமன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ 6/5 உமன், ஓகேவா, ப்ளஸ்ஸு 12 உமன் ஈக்குவல் டு இது அப்படியே இருக்குமா. ஸோ ஈக்குவேஷன் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 1 5 இதில் 6 5 6 6 36 உமன் சொல்லிட்டு வரும். 36 உமனு ப்ளஸ்ஸு இது ஒரு 12 உமனு. அப்போ டோட்டலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 உமன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரும் 48 உமன் எத்தனை நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிற ஆன்சரும் சமமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி மாற்றிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கொஷினை மாற்றிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அவங்க கொடுத்த டேட்டாவுக்கு போகணும். ஓகேவா? அந்த டேட்டாவையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே உமன் மட்டும் இருக்காங்களா, அப்போ இந்த டேட்டாவில் நம்ம உமனோட டேட்டா மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ கொஷின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். 24 உமன், ஓகேவா, இது 24 உமன் வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே நமக்கு எவ்வளோ கொஷினு, 48 உமன். 48 உமன் அதே வேலையை தான் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. இதான் வந்து கொஷின் இப்போ மாறிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம மாற்றணும். சரிங்களா? இப்போ மாற்றிட்டோன்னா இதை அப்படியே நம்ம ஈஸியாக வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 உமனு 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 48 உமனு எத்தனை நாட்களில் அதே வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு 24, இது 2 24 வரும். ஓகேவா? இது ஒரு 2, இதில் 10 2 வரும். அப்போ டே வந்து எவ்வளோ கிடைக்குது, 10 நாட்களில் வந்து 48 உமன் வந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க கேட்ட கொஷின் என்ன, 30 மென்னும் 12 உமனும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதை தான் நம்ம இப்படி மாற்றணுன்றதுனால 30 மென்னும் 12 உமனும் சேர்ந்து எத்தனை நாளில் தான் முடிச்சிருப்பாங்க, அதே 10 நாட்களில் தான் முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இன்னும் 2 3 சம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 10 பெண்கள் மட்டும் தனியாக வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன. ஸோ இதுவும் என்ன பார்த்த சம்மார் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், மற்றும்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணி எடுக்கணும், அல்லதுன்னு சொன்னால் தான் ஈக்குவல் பண்ணணும்னு சொன்னேன். அதேமாதிரி நம்ம இப்போ எடுக்கலாம்.
4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். அப்போ 4 மென்னு ப்ளஸ் 6 உமனு ஈக்குவல் டு எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 8 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே வேலையை 3 ஆண்கள் ப்ளஸ் 7 பெண்கள் சேர்ந்து 10 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பெண்கள் மட்டும் தனியாக வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டாவை வந்து மாற்றணும். இப்போ இந்த டேட்டாவை வந்து அவங்க கேட்குறது என்னது, உமன் கேட்குறாங்களா? அப்போ இந்த டேட்டாவை ரெண்டுத்தையுமே நம்ம உமனுக்காக மாற்றணும். ஓகே, அந்த மென்னை வந்து உமனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்குறது என்ன, 4 மென்னு 6 உமனு 8 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்களா? ஸோ இது அப்படியே வந்து அந்த ஃபார்முலாவில் மேன் டே அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும், 4 மென்னு ப்ளஸ் 6 உமனு, இது ஃபுல்லாக ஒரு டேட்டா. இவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 8 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை ஓகேவா 3 மென்னு ப்ளஸ் 7 உமனு எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 10 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த 8 உள்ள தள்ளுங்க. அப்போ 4 8 32, 32 மென்னு ப்ளஸ் 6 8 48, 48 உமனு. இந்த 1 வந்து விட்டுறலாம். ஓகேவா? இந்த 10 உள்ள தள்ளுனா 30 மென்னு ப்ளஸ் 70 உமன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. இந்த 30 மென் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா மைனஸாக மாறிடும். இந்த 48 உமன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். சரிங்களா? அப்போ 32 மென்னில் மைனஸ் 30 மென்னு போயிடுச்சு அப்படின்னா 2 மென் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து 70 உமனில் 48 உமன் வந்து போயிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 22 உமன் சொல்லிட்டு கிடைக்கும். இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா ஒரு மென்னு வந்து 11 உமனுக்கு சமம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நமக்கு வந்து ஒரு மென்னு வந்து எத்தனை உமனுக்கு சமங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ அதுவே நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 ஈக்குவேஷனில் எதையாவது ஒன்றை வந்து மாற்றணும். சரிங்களா? எதையாவது ஒன்றை நம்ம உமனுக்கு மாற்றணும். ஏன்னா உமனுக்கு தான் நம்ம கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இதில் ஏதாவது ஒன்று உமனுக்கு மாற்றணும். இப்போ இந்த 4 வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு மென்னுக்கு வந்து நம்ம 11 உமன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ப்ளஸ்ஸே இந்த 6 உமன் அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு அவங்க 8 நாளில் முடிப்பாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 4 11 எத்தனை? 44. 44 உமன் மாறிடுச்சு. ப்ளஸ் இது ஒரு 6 உமன், மொத்தம் எத்தனை? 50 உமன் வந்து கிடைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 50 உமன் வந்து 8 டேஸில் வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன, 10 உமன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டேட்டாவாக மாறிடுச்சா? பெண்கள் மட்டும் மாறிட்டாங்களா? மறுபடியும் என்ன பண்ணோம், அதே மேன் டே ஹவர் அந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? மேனு டே ஹவரு ஒர்க்கு ருப்பீஸு. சரிங்களா? இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50 உமனு 8 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 10 உமன் ஓகேவா 10 உமனு எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க? அப்போ இந்த 10ல் இந்த 50 வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா 5 வாட்டி வரும். 5 8 40. அப்போ 40 நாட்களில் அந்த 10 உமன் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? 5th சம் பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களிலும் 5 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் ஒரு வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் 3 பெண்கள் மட்டும் அதே வேலையை எவ்வளவு நாளில் செய்து முடிப்பார்? ஸோ இதுதான் கடைசி சம்மு. இந்த சம்மை பாருங்கள். கண்டிப்பாக இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றும் சொன்னதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். 2 ஆண்கள் 5 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பாங்க. அதே மாதிரி 5 ஆண்கள் ப்ளஸ் 2 பெண்கள் சேர்ந்து 9 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன, 3 பெண்கள் மட்டும் ஓகே 3 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டினு. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், அந்த மேனு டேஸு ஹவரு அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 டேட்டாவையும் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 மேனு ப்ளஸ் 5 உமனு 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 5 மென்னு ப்ளஸ் 2 உமனு 9 நாட்களில் அதே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம வந்து ரிலேட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த 12 இந்த 9 உள்ள தள்ளுங்க. 2 12 24 மென்னு ப்ளஸ் 5 12 60 உமனு. இது 5 9 45 மென்னு ப்ளஸ் 20 18 உமனு. ஓகேவா? இப்போ மென்னெல்லாம் ஒரு பக்கம் தள்ளலாமா? ஸோ இந்த 24 மென்னை நான் அந்த பக்கம் தள்ளுறேன். இந்த 18 உமனை நான் இந்த சைடு தள்ளுறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, இந்த 60 உமனில் இந்த 18 உமன் போயிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 42 உமன் வந்து இருப்பாங்க. சரியா? இந்த 45 மென்னில் 24 மென் வந்து போயிட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 21 மென் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கலாமா? அடித்தோன்னா 2 உமன் வந்து ஒரு மென்னுக்கு சமம்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்த ரிலேஷன் என்ன, ஒரு மென் வந்து எத்தனை உமனுக்கு சமம்? 2 உமனுக்கு சமம். சரிங்களா? இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை மாற்ற வேண்டியதான்.
ஸோ இப்போ நமக்கு உமன் தான் கொஸ்டின் கேட்கறதுனால இந்த மென்னை தான் நம்ம உமனாக மாற்ற போகிறோம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை மாற்றினா போதும், ஒன்று மாற்றினா போதும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மாற்றிடலாம். 2 மென் வந்து எத்தனை உமனுக்கு சமம்னு வரும்? 4 உமனுக்கு சமம்னு வரும். சரிங்களா? இங்கே ஒரு மென் வந்து 2 பேருக்கு சமம்னா அப்போ 2 மென் எத்தனை பேருக்கு சமம்? 4 பேருக்கு வரும். அப்போ இங்கே நம்ம 4 உமன்னு சொல்லிட்டு போடலாம், ப்ளஸ் இந்த 5 உமனு. ஓகேவா? அப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் 9 உமன். 9 உமன் எத்தனை நாள் வருது? 12 நாள். புரியுதா? அப்போ 9 உமன் வந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 3 உமன் வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கொஸ்டின். இது அப்படியே நம்ம மறுபடியும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 உமனு 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 3 உமனு எத்தனை நாட்களில் அதே வேலையை முடிப்பாங்க? ஸோ இது 1 3, இது 3 3 9. ஸோ இது பாருங்கள், 3 12 36 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. இந்த 3 சம்மையும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து 5 சம்ஸ் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அந்த பார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு டாபிக் எதனா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.